காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வரைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க வாய்ப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த ட்ரெண்ட் மாற வாய்ப்பு எங்க சொல்றது? கணக்கு அப்படி வரலையேப்பா. உங்க கணக்கு என்ன? முதல்ல நாயுடு எங்க இருக்காரு, நிதிஷ்குமார் எங்க இருக்காரு, சிவசேனா சிண்டே உத்தவ் தாக்கரேயோட சேர்ந்துட்டாரா, அஜித் பவார் யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, இதெல்லாம் கேள்விக்கு பதில் இருக்குல்ல. 238 சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம 274க்கும் 238க்கும் 36 சீட்டு வித்தியாசம் இருக்கு தம்பி. கொண்டு வந்துருவீங்களா உங்க பக்கம்? நாங்க கொண்டு வர வேண்டாம். சிபிஐ இடி பயம் இருக்குது இல்ல. 2 சீஃப் மினிஸ்டர் 4 மினிஸ்டர் ஜெயில இருக்காங்க சார். அப்படி யாரு கூட்டணி வைப்பாங்க சார்? அவங்களோட கூட்டணி வச்சவங்க எல்லாம் பிஜு நாயா உழைச்ச அந்த சிறப்பு அப்படியே நன்றியோட உழைச்ச பிஜு ஜனதா தள் கட்சி என்னாச்சு? ஜெகன் ரெட்டி எல்லா ஓட்டும் போட்ட ஜெகன் ரெட்டி என்னாச்சு? எம்ஜிஆரை மறந்து சிஏஏக்கு ஓட்டு போட்ட எடப்பாடியின் கட்சி என்னாச்சு? அவங்க எல்லாம் மறந்துடுவாங்களா? இதெல்லாம் ஒரு பாடம் இல்லையா? இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்பாக அவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்காதா? அப்படி அதெல்லாம் போயிடுச்சு இல்ல. அப்ப எல்லாரும் நினைச்சாங்க மோடியே 400ன்னு, மீடியால எல்லாரும் சொன்னீங்க அக்கி பார் 400 பார்னு. இப்ப 400 போய் 250 பார் கூட இல்லையே. ஃபேக்ட் என்ன சொல்லுது? 200 இதுங்க சார். புதிய தலைமுறையே ஒரு எலெக்ஷன் சர்வே எடுத்து அதிமுகவும் அண்ணாமலை எப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு, பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு பேசினீங்க. இன்னைக்கு 400 ப்ரீ போல் சர்வே 400 இப்ப இன்னைக்கு 300 தாண்டல, 250 தாண்டலையே பிஜேபி. சாய்ஸ் அவங்க 200 தொகுதியில பாஜக வச்சிருக்கு. இந்த பக்கம் 100க்கும் குறைவா தொகுதிகளை வச்சிருக்கு. காங்கிரஸ் 102 சீட்ல இப்ப ஜெயிச்சிட்டு இருக்கு சார். காங்கிரஸ் இப்ப எங்களுடைய காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசினவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? இப்ப போஸ்ட் போல் அலையன்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ண போகுதுன்றீங்க. இப்போ நான் ஒன்னும் சொல்லல சார். நான் கேக்குறது சிண்டே கிட்ட 5 சீட்டு இருக்குது. உத்தவ் தாக்கரே தான் பவர் இருக்கு. யார் சிவசேனான்னு காமிச்சிட்டாரு அவரு. சிவசேனா எம்பி எல்லாம் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எம்பி எல்லாம் எங்க இருப்பாங்க? அஜித் பவார் 10 சீட்ல, அஜித் பவார் 2 சீட்ல லீடிங்ல இருக்காரு. திரும்பி சித்தப்பா பக்கம் போவாரா மாட்டாரா? ஜெகன் ரெட்டி தாய்மை கட்சி திரும்பி வருவாரா மாட்டாரா? நன்றி நன்றி. சந்திரபாபு நாயுடு ஜெயில இருக்கும்போது மோடி ஒரு ஹெல்ப்பும் செய்யலையே. அதெல்லாம் நிதிஷ்குமார் அப்பா அவமானப்படுத்தினதெல்லாம் நிதிஷ்குமார் மறந்துடுவாரா? நம்பிக்கையோட காத்திருக்கீங்க. நன்றி. இணைப்பில் உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. இந்த அண்மை செய்தி மட்டும் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வந்துடுறேன். தருமபுரியில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. பாமக வேட்பாளர் திருமிகு சௌமியா அன்புமணிக்கும் திமுக வேட்பாளர் திரு மணிக்கும் இடையே தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. கிட்டத்தட்ட 5000த்திற்கும் குறைவான வாக்குகளில் இருதரப்புக்குமே இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. காலையில இருந்து திருமிகு சௌமியா அன்புமணி தொடர்ந்து முன்னிலையில இருந்தாங்க. தற்போது இந்த இழுபறி நீடித்துக் கொண்டே இருக்கு. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் திரு சுகுணா திவாகர், இந்த சமூக வாக்குகள் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத விட எல்லா விதமான வாக்குகளும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதனால அது பாமகவுக்கு சாதகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில பேசின விருந்தினர்கள் குறிப்பிட்டாங்க. இப்போ இழுபறின்னு நீடிக்குது. இது யாருக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு? இப்போ 2014 தேர்தலிலேயே பாமக அங்கே வெற்றி பெற்றது. பிஜேபி கூட்டணியில் பாமகவும் கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் 2 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். 19 சென்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அதில் தோல்வி அடைந்தார். அதனால அங்கே கிட்டத்தட்ட ஒரு வாழ்வாசாவா போராட்டம் பாமகவுக்கு இருந்தது. ஒரு கௌரவ பிரச்சனையாக இந்த முறை வெற்றி பெறவே வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியில் முதல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் அரசாங்கம் என்கிற இன்னொருத்தர். கடைசி நேரத்தில் சௌமியா அன்புமணியை மாற்றி நிப்பாட்டினாங்க. அன்புமணியுடைய 2 மகள்களும் போய் வாக்கு கேட்டார்கள். அப்போ பாமகவுடைய ஒரு கௌரவ பிரச்சனைகளுள்ள ஒரு தொகுதியாக அந்த தர்மபுரி பார்க்கப்பட்டதுனால கூடுதலாக கவனம் செலுத்த, எப்படி கோயம்புத்தூர் பிஜேபிக்கான ஒரு கௌரவ பிரச்சனை உள்ள தொகுதியாக பார்க்கப்பட்டதோ அது மாதிரி தர்மபுரி பாமகவுடைய கௌரவ பிரச்சனை உள்ள ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது. நிறைய சர்வேக்களை தாண்டியுமே கூட தர்மபுரி திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலான தொகுதி என்றே பலருமே சொல்ல. இடைவெளி 25,000த்திற்கும் மேற்பட்டதா இருந்துச்சு. இப்போ ரொம்ப குறைந்து 30,000 கிட்ட வந்துருச்சு. 60% வாக்குகள் எண்ணியாச்சு. இன்னும் 40% வாக்குகள்லாம் எண்ணணும்ன்ற போது இது எப்படி போகும்னு தெரியும்.